சின்ன புத்தகம். ஆனால் துரதிருஷ்ய விவேக் பார்க்கப்படுவது பார்ப்பவர் ரெண்டும் வித்தியாசம். சிம்பிள். இந்த பஞ்சபுலன்களும் புலப்பொருளை பார்க்கு, ஆனால் பஞ்சபுலன்கள் வித்தியாசம். அது கண்ணை எடுக்கிறது. இந்த பஞ்சபுலங்களும் மனம் பார்க்குது. மனம் பார்ப்பவர். இந்த மனத்தை நான் பார்க்கிறேன். நானண்டா இந்த நபர் இல்லை, அந்த தூய சாட்சியாகிய நான். அவ்வளோதான். 3 ஸ்டெப்பு முடிஞ்சு. சாட்சி பாவம் இந்த புத்தகத்தில் விசேஷமாக இல்லை. உண்மையிலே நீ ஒரு மூக்ஷுவா இருந்தா, எனக்கு ஞானம் வேணுமெண்டா இப்படி அது உண்டுன்ற அது ஒரு புத்தகம் போடும். அதில் 20வது சுலோகம் அற்புதம். அது எல்லா மகான்களும் கோட் பண்ணுவாங்க. தோ இதில் தான் ஒரிஜினல். நான் கூட என் நண்பர் பெரிய மேதை எனக்கு எங்கடான்னு போட்டால் அதுனா இதில் இருக்குது சாமி. 20வது சுலோகம். அதை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இது இதயமெல்லாம் கொண்டு கேளுங்க. 20வது சுலோகம். பிரார்த்தனை பண்ண வேணும் இல்லையா? துரதிருஷ்ய விவேகம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமத்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குருபியோ நமः. அஸ்திபாதி பிரியம் ரூபம் நாமச்சேத் அம்ச பஞ்சகம் ஆத்தியத்ரயம் பிரம்மரூபம் ஜகத்ரூபம் ததோத்வ. இதுதான் இந்த சுலோகம். அதை நான் மொழிபெயர்த்தான் ஆகணும், இல்லை வேறு பார்ப்போம். எவ்ரி என்டிட்டி ஹேஸ் 5 ஆஸ்பெக்ட். எல்லாம் எது எடுத்தாலும் அதில் 5 விஷயம் இருக்குது. அதில் இது இருக்கிறது சொல்லுங்க. இட் இஸ். இது தன்னை காட்டிக் கொள்கிறது. அது இது விருப்பமானது. பிரியம் தமிழ். அது பிரியமானவர்னா தமிழில் இருக்குது. இல்லை லைக்கபுள் லவ்வபுள். 3. அடுத்தது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு உருவம் இருக்குது. 5. அஸ்தி பாதி பிரியம். அது இருக்கிறது, அது தன்னை காட்டிக்கொள்கிறது. 3வது அது பிரியமானது. 4வது ஒரு பேர் ஒன்று இருக்குது, அது உருவம் ஒன்று. 5. இவ்வளோதான். உலகத்தை எதை எடுத்தாங்க. அவர் என்ன சொல்கிறாருண்டா, த ஃபர்ஸ்ட் 3 பிலாங் டு. அதான் முதல் 3. அதை சொல்ல போனால் சச்சிதானந்தம்னு சொல்லலாம். அது இந்த பரம்பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவிலதோ ஒரு ஆனந்த வெள்ளப்பொருள் பற்றி சச்சிதானந்தம். அது பேர் என்ன மற்ற நம்மளோட பாட்டு? சத்தியம் சிவம் சுந்தரம். ஆஹா, அதை விடக்கூடாதான். சத்தியம் சிவம் சுந்தரம் சின்ன விருப்பம். அப்போ இது 3 தான். மற்ற 2ம் முதல் 3ம் சத்தியம், அடுத்த 2ம் உலகம். உலகம் வட்டால் மாயை உண்மை இல்லை அர்த்தம். இதை பார்த்தா செல்ல சாதாரணமாக இருக்குது, ஆனால் இது விளங்கி கொள்வதுக்கு எவ்வளோ சிரமம். அப்போ முதலாவது அஸ்தி என்ற இருக்கிறது. எது எடுத்தாலும் இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன், இந்த கதிரையும் இருக்கிறது, இந்த வீடும் இருக்கிறது. எது எடுத்தாலும் சரி இருக்கிறது. அது ஈஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். சத்து சித்து ஆனந்தம். சத்துண்டா இருக்கிறது. எல்லாம் இந்த உலகத்தை எது எடுத்தாலும் அது இருக்குது. அது முதலாவது சத். சித்துண்டா இதெல்லாம் இப்போ இந்த கதிரைக்கு இந்த சோஃபாவுக்கு தானே இருக்கிறன்றதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு மனமே இல்லை. அது சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறேன். எங்கெல்லாம் சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதோ நமக்கு இருக்குது, மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, இல்லை அமைவாகவும் இருக்கும் நினைக்கிறேன். இவங்களுக்குள்ளதான் தான் இருப்பதை வெளிப்படுத்த முடியும். ஷைனிங்கண்டா என்ன,
அது சொல்கிறது செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். நான் இருக்கிறதுனே தெரியும். சுயம் ஜோதின்னு சொல்கிறேன், சுயம் பிரகாசம்னு பெரிய விஷயம். அப்போ தான் இருக்கிறதே தான், அதுக்கு இந்த சூக்ஷ்ம சரீரமாகிய மனம் வேணும். 2வது. 3வது தான் கேள்விக்குரிய விஷயம், ஆனால் அதெல்லாம் விளங்கப்படுத்துகிறாங்க. உண்மையிலேயே சச்சிதானந்தான் இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் அதை விளங்கப்படுத்துறது அவனே சொல்கிறான்டா, 3வது பிரியம் எனக்குள்ள ஆனந்தம், விரும்பக்கூடியது, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே. ஆனால் நமக்கு முகமெல்லாம் பார்த்தா என்னது, விளக்கெண்ணெய். அங்கே சுவாமி சுவாமி சொல்லுவார், அவன் முகத்தை பார்த்தா விளக்கெண்ணெய் பூசிற பிடிச்சவ மாதிரி இருக்காது. அந்த காலத்தில் நம்பர் 2 போகிறதுக்கு குடிப்பாங்க. அப்படி இருக்கு தெய்வம், நீ குடிக்கலாம், நான் குடிச்சிருக்கேன், நான் ஆமணக்கண்ணு அப்படின்னு மூவ் நல்லா தான் இருக்கு, லட்சிச்சு கொண்டு இருப்பாங்களோ. அது ஆமணக்கண்ணு அடே இந்த மூத்த காட்டு அப்படி தான் உலகம் இருக்குது. அப்போ எங்கடா ஆனந்தம் யாரும் விளங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த பகவத்கீதையில் அந்த சத்துவத்தை பற்றி இருக்குது. எல்லா புலன்கள்லேயும் ஒளிமயமாக இருக்குமென்றதில் வருது. அதில் தான் உங்களுக்கு நீங்கள் தாமசமும் ராஜசமும் தான் இருக்குது, சாத்தியம் இல்லைன்னா அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கு. அப்போ அது அந்த சாத்தியம் இருக்கிற நேரத்தில் ஒரு காரண காரியமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு காரணமும் இல்லை, ஆனால் ஹாப்பி. அந்த அதில் இயற்கையே சத்துவம்னக்குள்ள ஹாப்பி. அப்போ அந்த ஆனந்தம், அஸ்திபாதி பிரியம், அது வெளிப்படக்குள்ள இந்த சாத்திக மனதாலான் அது தெரியும். ஆனால் சச்சி தான் ஆனந்தம் பின்னால் இருக்கிறது, அது வெளிப்படுறது. அதுக்கு நோக்கி இது வேணும். ஓகே. அப்போ முதலாக சொல்லியாச்சு, இது இருக்கிறது சத், நான் இருக்கிறேன், அது இருக்கிறது. அது அடுத்தது, திஸ் அவேர்னஸ் இண்டிகேட் த கான்ஷியஸ் ஆஸ்பெக்ட். அது இன்னும் ஓகே. ஐ நோ ஐ எக்ஸிஸ்ட், நான் இருக்கிறேன் எனக்கு முடியுங்கோ தெரியும். இதுதான் 2வது. முதலாக இருக்கிறது, 2வது நான் இருக்கிறேன் எனக்கு தெரியும். அதுதான் நான் அதுக்கு என்ன வேணும், மனம் வேணும். வித்தவுட் அவேர்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் cannot be known. அப்போ நான் இருக்கிறேன் எனக்கு தெரியுது, அதில் வேறு அஸ்தி பாதி. அப்போ இந்த தன்னை தெரிந்து கொள்ளும் அந்த நிலை, அவேர்னஸ், விழிப்புணர்வு, தமிழ் வேறு சொல்கிறது. எஸ். In this context, then nobody or no object is indicated by saying that it enjoys it. நான் இருப்பது எனக்கு தெரியும். 3வது அஸ்திபாதி பிரியம். The existing known object is also dear. இந்த இடத்துல கொஞ்சம் சொல்லணும். எது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறதோ, இப்போ எனக்கு இந்த கீபோர்டு அது இல்லாமல் படித்தா ஆனந்தமாக இல்லை, இந்த ஸ்டெப் எல்லாம் வருது, அது எனக்கு மகிழ்ச்சியை கொடு. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் சொல்லுங்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் எல்லா பொருளும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது. சரியா? நம்ம எல்லாம் யாருக்கோ மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. இப்போ இல்லை, இப்போ குழந்தையாக இருந்தால் தாய் தகவலுக்கு மனைவியாக இருந்தால் கணவன் இருந்தால் மனைவி, அண்ணன் தம்பி, இல்லை என்ற தம்பி சொல்லக்குள்ள என்ன அது மகிழ்ச்சி கொடுக்குறான். எஸ். இதில் முக்கியம் என்றால் ஈச் ஆஃப் அஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டு அவர் செல்ஃப். இதுதான் விளங்கப்படுத்த முடியாது இருந்தாலும் அந்த உண்மை. அவங்க சொல்லுவாங்க, என்ன யாரோ ஒருவன் சூசைடை பண்ண போகிறான்னா என்னை பண்ணுறவன்ட்டு கடன் கொடுக்கணும், இல்லை அது ஏதாவது அவன் குறையை நீங்கள் தீர்த்து வச்சிங்கடா உடனே ஏதாவது நஞ்சரி அவன் இல்லைங்கோ பண்ண மாட்டான். அவன் என்ன அர்த்தம் சொல்கிறான்டா, இப்போ அவன் தன்னை வெறுத்து கொண்டு தானே இது பண்ணுறான்னு இல்லை, அதில் ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஏதோ ஒரு காரணம், அதை நிவர்த்திச்சா அவன் சூசைட் பண்ண மாட்டான். அப்போ தன்னைத்தான் இது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நாம் நம்மளை விரும்புகிறோம், அன்பு செய்கிறோம். therefore I love myself the most. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் எல்லா இடங்களையும் இருக்குது. உண்மையிலேயே அது பிரதானி உபரிதில் வருது. அது மைத்ரேயிட்ட அவர் சொல்கிறார், யாக்கியவல்கியர்
அவர் கணவன். கணவன் மனைவியை மனைவி அப்படி எல்லாம் ஒரு லிஸ்ட்டே போனால் அது காரணம் அங்கே இருக்க ஆத்மனுக்கு ஆதா. அப்படி இல்லை இந்த சத்து கிடக்கு மனைவி, நீ நான் கட்டி கொள்ள மாட்டேன்ற. அப்போ அதுக்குள்ளே இருந்த ஆளை தண்ணி சொல்லுங்க அன்பு செய்ய. அதுக்கு ஆத்மன். அடுத்த கடைசியில் ஆத்மனத்துக்காமாய சர்வம் பிரியம் பவத். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் அது இந்த ஆத்மன் இருக்கிறபடியாக தான் அது இருக்குது. அப்போ இந்த பிரியம் பிரியம் போகாது, பிரியம் வருது இல்லை, அஸ்திவாதி பிரியம் அதில் வருது. என்ன ஆத்மனத்துக்காமாய சர்வம் பிரியம் பவத்தி. அந்த ஆத்மன்ற காரணத்தாலாம் எல்லாம் விருப்பமாக இருக்குது. வேற தான் சொல்கிறேன், ஐ லவ் மை செல் த மோஸ்ட், எவ்ரி திங் எல்ஸ் இட் டியர் ஒன்லி ஃபார் மை ஓன் சேக். இதை நீங்கள் அப்படி நான் சுயநலமா அப்படி இல்லை. இந்த உலகத்தை கடைஞ்சி பார்த்தீங்கன்னா நீ உண்மையிலே உன்னை தாண்டி அது உண்மைண்டா இந்த உண்மை இல்லை, அந்த ஆத்மனை தாண்டி விரும்புகிற. இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் கண்டிஷன் பை அப்போ அது ஏனண்டா எது எடுத்தாலும் அது நேரம், ஆப்ஜெக்ட், இடம், மற்றது காலம். நேரம் காலம் தான் சொல்லியாச்சு. கண்டிஷன் பை டைம், பிளேஸ் அண்ட் திங் இட் செல். அது இந்த இது இருக்குது. த லவ் ஃபார் ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் டைம் டு டைம் அண்ட் சம்டைம். அதான் அப்போ நீ வேறு பொருளை நீ அன்பு செய்தா அது மாறிக்கொண்டிருக்கும், இல்லாட்டி உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். நோ நோ. இவர் ஜோக் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மே லைக் மை ஃபாதர் இன் லோ பட் ஐ லவ் ஹிஸ் டாட்டர். ஜோக் சாமி, அவர் ஜோக்கர். செல்ஃப் லவ் ஆல்வேஸ் ரிமைன் சூப்பர்லேட்டிவ். அதாவது நான் அதுதான் கடைசியில் நிற்கும். அது நமக்கு தெரியாமல் நான் என்னத உடம்பு, ஆனால் உண்மையிலே அதுக்கு இந்த உயிராகி ஆத்மன் தெள்ள தெளிந்தாக இருக்குது. அதுக்காகத்தான் இருக்கு. கிளியர் ஆகும். ஆனால் இது பெரிய விஷயம். Even an ugly and dull-witted person loves himself since self-love is uncaused. அதான் இது. முட்டாளை விட தான் நீ சொன்னான்னு கோவம் வரும். ஏன் தன்னை அவன் அதில் இருந்தால் அந்த உலகத்தில் பெரிய சிரமம். படி ராங் இது நம்மளாக கேட்பாங்கல்ல, சொல்கிறேன் அன்றைக்கி இருக்க தவறு உண்டும். ஏன்னா அவன் அந்த நேற்று நான் முந்தின நாள் சொன்னேன், ஏன் இந்த இது வராண்டா உள்ளுக்கு எங்கேயோ டீப் டவுன் நான் ஆத்மன், எனக்கு பிறப்பில்லை இறப்பில்லைன்றது இதுக்கு. ஆனால் வெளியில் அதால் அவங்க இந்த பக்கம் வர மாட்டேன்றாங்க. ஓகே, செல்ஃப் லவ் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் அன்எண்டிங். அதான் அது எல்லா இடத்துலையும் பறந்துருக்கு, அதுக்கு முடிவே இல்லை. இட் இஸ் எக்ஸ்பிரஸ். இது இடத்து பல இடத்து வருது. மே ஐ ஆல்வேஸ் பி, நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதில் தான் மரண பயம். இந்த உடம்பு நினைக்கிறபடியா நான் விருப்பம் இல்லை, கட்டி பாருங்க. மே ஐ நெவர் சீஸ் டு எக்ஸி. இது உபனிஷத்து கோட். நான் எப்பொழுதும் இருக்கணும், நான் இல்லாமல் போக கூடாது. This love indicate the bliss aspect inner in the object. இது என்ன காட்டியண்டா அங்கேயும் இடத்துல எனக்கு இந்த அஸ்திவாதி பிரியம் இருக்கிறது. சரி. ஸோ எக்ஸிஸ்டன்ட் கான்ஷியஸ் பிளிஸ் சச்சிதானந்தம் தான் இந்த சத்தியத்திற மெய்ப்பொருள்ற இயற்கை, நேச்சர். ஆகவே அந்த சச்சிதானந்தம் தன்னை காட்டிக்கொள்கிற எப்படி ஈஸ்னஸ், அவேர்னஸ் அண்ட் டிஎன்எஸ் 3 இருக்குது. அது இருக்கிறது, அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அது விருப்பமானது. ஆனால் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆல்சோ ஹேஸ் a நேம் அண்ட் ஃபார்ம் விச் கீப் சேஞ்சிங். அதுதான். ஆனால் ஒன்றை எடுத்தேன்டா இந்த அடுத்த 2வது 3 நாம ரூபத்தை பற்றி தான் நம்ம கவனமாக இருக்கும். இந்த எதுண்டா அதை விளங்கப்படுத்துறது தான் இந்த ஸ்லோகமே வந்தது. ஏனெனில் சச்சிதானந்தம் சொல்கிறேன், நான் சச்சிதானந்த காணலை, ஆனால் எதை பார்க்குற முருகன், நான் பேரை உருவம் தான் பார்க்குறது. இவனு ஒப்வியஸாக வெளிப்படையாக தெரிறது பேரும் உருவம். ஆனால் அதை நீ மாயன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளோட படிப்புக்கு முக்கியம். அதாவது இல்லை, இந்த இடத்துல மிச்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இப்போ நான் பரவாயில்லை,
இது லைஃப் ஆஃப்டர் லைஃப். எல்லோரும் புத்தகத்தை பட்டாயம் படிக்கணும். அதில் அவள் செத்துட்டாள். அது என்ன எவ்வளோ பாருங்க. ஐ குட் ஃபீல் மை பாடி. அவள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை பிள்ளை செத்து போச்சு ஆக்சிடெண்ட்டில். அவள் சொல்கிறா தன்னை பற்றி, நான் என் உடம்பை ஃபீல் பண்ணக்கூடியாது. ஐ குட் ஃபீல் மை அண்ட் இட் வாஸ் ஹோல். முழுதாக இருக்குது. ஐ நோ தட் ஐ ஃபெல்ட் ஹோல் அண்ட் ஐ ஃபெல்ட் தட் ஆல் மீ வாஸ் தேர் தோ இட் வாசன்ட். எல்லாம் இருக்கிறது ஆனால் இல்லை. என் உடம்பு தான் இருக்குது. நான் முழுதாக இருக்கிறேன். அதான் அந்த உயிர்களுக்கு அதான் கவனம் இருக்குன்றதில்ல. இல்லை தான் அந்த உயிர் உடம்பை விட்டு போன உயிர் முழுசா தான் இருக்குது. குறையாக இருக்குது. ஒரு குறையும் இல்லை. உடம்பில் இவ்வளோ குறை இருந்தது. ஏன் சொல்ல வரேன்டா, நாம ரூபமும் தான் கிடக்குது. ஆனால் நான் அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயம் இதில் என்னென்னா, அவங்களுக்கு ஆத்மனை பற்றியோ இது உயிரை பற்றியோ ஒன்றும் தெரியாது. உயிரை பற்றி தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் அந்த நானடா என்ன நல்லா யோசிச்சு பாருங்கோ. அவ்வளவும் கற்பனை, சம்ஸ்காரம், வாசனை, தன்னை பற்றி ஐடியா ஒழிய ஒன்றும் இல்லை. ஏசின்னு சொல்கிறது. அதில் அழகான ஒரு படம் கட்டாயம் பார்க்கணும். இது கோஸ்ட்ன்னு சொல்கிறேன். கோஸ்ட்ண்டா சோல், உயிரெண்டா அர்த்தம். கல்யாணத்துக்கு இப்போ எல்லாம் நடக்க போகுது. அவனோட நண்பன் தவறாக தான் கொலை நடந்தது. அப்போ அவன் அலைஞ்சு விடுறான். அவன் இன்னொரு சோல் அவனை சந்திக்கிறான். அவன் இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து வருவான், எல்லாம் செய்து கொண்டு இருந்தான். எப்படி அவன் படிக்கிறான். எப்படின்னா மனதால் அவங்க இதை செய்யலாம். மன்னதால் இங்கே இருந்தால் அடிச்சுடா என்ன வரேன்டா. அவங்க எதுக்குள்ளே போய் கொண்டிருக்காங்க. ட்ரெயின் ஓடும், இந்த ட்ரெயினில் இருந்தால் அந்த ட்ரெயின்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன் அது இந்த உடம்பு நாமரூபந்தான். இந்த உடம்பு இருக்க முடியாது தான் சொல்லிட்டா ஒரு இடத்துக்கு மற்ற இடத்துக்கு நீ போக முடியாது. அதெல்லாம் இடத்தா அங்கே பறந்துருக்கு. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. சொல்ல விளங்குதா? இது கிளியர். ஏன் இதை சொல்ல வந்தேன்டா, நாமரூபத்தை பற்றி சொல்ல வந்தேன். நம்ம கட்டி கொண்டு வளர்கிற இந்த நாமரூபம் உண்மையில் இல்லை இல்லாத உண்டு. உயிருக்கு குறை இல்லை, குறை நினைக்கிறாய் நீ. அதுதான் அந்த உயிரினக்குள்ள ஜீவாத்மா பற்றி சொல்கிறேன். ஆத்மனுக்கு ஒரு குறையும் இல்லை இல்லையோ? எவ்வளோங்க? எஸ், ஜீவாத்மா. நான் உயிரை நினைக்கிறேன். நானபடியா எல்லாம் குறை. இல்லாடி குறை இல்லை நம்ம இங்கேருந்து வந்திருக்க மாட்டோம். எல்லாம் குறை தான். ஆனால் உண்மையில் ஆத்மனண்டு பார்த்தேன்டா ஒரு குறையும் இல்லை. அந்த குறை எங்கன்னு வேண்டாம், அறியாமல் வருது. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷா, அபினிவேத், அவித்யா, காம, கர்மம். மாசம் காண கர்மம். இப்போ ஏன் இந்த உயிர் தன்னை குறையா நினைக்குதுண்டா, அறியாமை. இப்போ நம்ம என்ன படிடும், அஸ்திவாதி பிரிய சச்சிதானந்தம் அதுதான் உள்ளது. அதை எனக்கு ஒன்றுமே அதை பற்றி இந்த அறியாமையால் என்னது அவித்யா, என்ன இல்லை மற்றது அவித்யா, காமம். அது வந்தபடி எனக்கு இது வேணும் இது வேண்டாம், ரெண்டும் காமம் தான். விருப்பம் வந்துட்டு அவித்யா, காம, கர்ம. ஒன்று அடையிறதுக்கும் அதை விட்டுறது நீ கர்மம் செய்கிறாய். உனக்கு அடுத்த பிறவி இது முடியாது, இந்த பிறவியில் நிறைய வரலாம், அடுத்த பிறவி ரவுண்ட் அடிச்சு ஒன்று போகிறேன். ஆனால் ஒரிஜினல் காரணம் இது அதை பார்த்துருக்கேன். வாட்ஸ் ரீசன் என்ன, இந்த கவலைக்கு துன்பத்துக்கு காரணம் என்ன? அது பல காரணம் இருக்குது. அந்த மிக காரணம் அறியாமல். இப்போ இந்த நாம ரூபத்திலாம் இந்த இதைத்தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். என்ன சொல்கிறான் பார்த்து கொண்டு இருக்கா. ஆனால் கற்பனை தான் அவ்வளவு. அந்த உயிரோ ஆத்மையோடும் தெரியாது. உடம்பு தான் கிடக்கு, நான் இங்கே இருக்கேன். அது ஒன்று ஃப்ளோட்டிங். என்ன ஃப்ளோட்டிங் கண்டுபிடிக்கும். இப்போ இதில் முக்கியம் என்னென்னா அதுதான் அது. இது மூணும் சச்சி, சித்து, ஆனந்தம். சரி, எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் போகணும். அதுதான் அது. எல்லா எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு பேரும் உருவமும் இருக்கிறது. அதுக்கப்பவும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. அப்படி கடைசியாக அரோரா அது மரணம் அடைகிறது, இல்லை அழிகிறது, இல்லாமல் போகிறது. ஆனால் இந்த அத்திபாதி பிரிய மூணுக்கும் அது சச்சிதானந்தம், அது பரம்பொருள்ற ஆஸ்பெக்ட். மற்ற ரெண்டும் நாமரூபம். இப்போ என்ன நடக்குதுன்னா திரும்பவும் சொல்ல போனால் அந்த முதல் மூணையும் நமக்கு கொண்டும் நமக்கு தெரியுது பேரும் உருவம். இப்போ அதுதான் இந்த அறியாமை உச்சக்கட்டம். பாருங்கள், இந்த சூரியன் கூட இன்னும் கோடி லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுங்களேன், கட்டாயம் இல்லாமல் போகும். இல்லைங்க, இந்த பிளாக் ஹோல் இந்த உலகம் வந்தது என்னது இல்லாமல் போகும். யோசிப்போம். அப்போ அது ஒரு பொருளாக இதாக இருந்தாலும்
அது பிறக்கும் இருக்க முடியுங்க, அழியும், இல்லாமல் போகும். அது நீ காலம் என்ன லைட் இயர்ஸா தமிழில் நீ சொல்கிறது ஒளியாண்டு ஒரு தூரம். அதானது ரியாலிட்டி இஸ் ஒன்லி சேஞ்ச்லெஸ் சப்ஸ்ட்ரேட், அதானது. ஆனால் எங்கே இந்த பேருருவம் மாறிக்கொண்டிருக்கிற அடித்தளம் இந்த சத்தியசித் ஆனந்தம், அஸ்திவாதி பிரியம், அதுக்கு ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நம்மளோட அறியாமையால் இந்த பேருருவத்தை நம்ம பிடிச்சி கொண்டிருக்கிறதால அது மாற மாற இல்லை நான் அஞ்சத்து போகணும் சொல்லுவாங்க, இல்லை நீ அஜத்தா நீ செத்து போகணுன்னு சொல்கிற, நீ இருக்கிற இல்லையோ அதான் சொல்கிறேன். இதுதான் திரும்ப திரும்ப அந்த உதாரணம் எடுத்தாகும். இப்போ அலை இருப்பது தண்ணி இருக்கிறபடியா ஒரு காரியம் பண்ணுவோம், அலையிலேருந்து தண்ணி முள்ள சக்கு எடுத்து உறிஞ்சி எடுத்துடுவோம். அப்பா சொல்கிறாரு அலை இருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்பா எங்கே நான் என்ன ரமணா இன்னும் கஷ்டப்பட்டு சொல்கிறேன் ரெண்டு பாருங்க. நான் சொல்கிறேன் அலையிற அந்த அந்த அவுட்ரு லேயர் இருக்கும். என்ன சொல்கிறது மனுஷன் இருக்குந்தானே என்ன அறிவு பாருங்கோ என்னண்டா அதில் தண்ணியே தான் அந்த பாயிண்ட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த சச்சிதானந்தம் தான் அந்த தண்ணி, அதுக்கு ஒரு அழிவும் இல்லை. ஆனால் அலையை நினைச்சேன்டா அதான் நான் சொல்கிறேன். த ஈஸ்னஸ் அவேர்னஸ் டிஎன்எஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிலாங் டு அதான் என்ன இந்த புத்தகம் திருஷ்யா. திருக்கண்டா பார்ப்பவர், திருஷ்யண்டா பார்க்கப்படுவது. அப்போ என்ன நடக்குது அதாவது சொல்கிறார், இந்த அஸ்தி இருக்கிறது, பாதி இதுக்கு தெரியும், மற்றது டிஎன்எஸ் எனக்கு விருப்பம், அது ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இது யாருக்கு உரியதுண்டா பார்ப்பவர். சொல்லுங்க, நான் ஆத்மன் எனக்கு உரியது இது. ஸோ